நான் போலீஸை வேணும்னு ஒன்று அடிக்கல, பொறுக்கி நினைச்சதான் போலீஸ் அடிச்சிட்டேன். டேய் பொறுக்கி. நீ அப்பாவை அடிச்சதுக்கு பதிலுக்கு அவர் உன்னை எதுவுமே பண்ணலையாடா? உங்க அப்பாவா இருந்தனாலதான் என்ன கேஷுவலா டீல் பண்ணி ஒண்ணுமே பண்ணாம போயிட்டாரு. கிரேட் போலீஸ். ஐயோ, அவர் உன்னை எதுவுமே பண்ணாம போயிருக்காருனா அப்போ பெருசா ஏதோ ஒண்ணு பண்ண போறாருடா. அழகுமணி வயசுக்கு வரல, வெரசா ஏதாச்சும் பாருங்களா. எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்பதான் நடக்கும். அண்ணே மதுரை வீரனே, ஊரு மதுரை, பெரிய செப்பான்ன்றது ஆசையே. நீ தான் எனக்கு பெரிய செப்போஸ்ட் கொடுக்கணும்னே. யாருன்னா இவன்? பாக்குறதுக்கு கோமாளி கணக்கா இருக்கான். சொல்லுப்பா. பாப்பா எங்க பாப்பா இருக்க? அண்ணன் ஹோட்டல்ல வேலை செய்யற பையனுக்கு பெட்ஷீட் பாயனா எடுத்து கொடுக்க சொல்லுச்சு, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி பாப்பா, பொது போன நேரத்துல எதுக்கு நீ அங்கெல்லாம் போற? சீக்கிரமா வா பாப்பா. என்ன சும்மா பாப்பான்னு சொல்லிட்டு இருக்க? நான் என்ன சின்ன பொண்ணா? இங்க பாரு பாப்பா, நீ இன்னும் பெரிய பொண்ணு ஆகல, அதனால நீ எப்பவுமே நீ சின்ன பொண்ணு தான். அப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவேன். சீக்கிரமா வா. முதல்ல வைப்பா. இப்ப என்ன சொல்லிட்டு நீ இவ்வளவு கோவப்படுறா? இந்த மதுரை வீர கட்டில படுத்து தூங்கினவன் கட்டஞ்சரி இல்லாம இப்படி கல்லு மெல்லாம் படுக்க வேண்டியதா இருக்கு. இந்த கொசு வேற. இந்தப்பா மதுரை. நாப்பா ராத்திரி நேரத்துல கடைய பக்கம் வந்திருக்க? நைட் டியூட்டியா? மதுரைக்காரங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ராத்திரி போய் பார்க்காம உழைப்போம். பகல் இந்த ஹோட்டல்ல ஆள் வரதே கஷ்டமா, இல்ல ராத்திரி வேறையா? அப்ப நீ எதுக்கு வந்தியா? அண்ணன் இந்த பாய் பெட்ஷீட்லாம் கொடுத்து போக சொல்லுச்சு. இந்தா. அப்படியா? சரி பாப்பா. பாப்பாவா? ஆமாப்பா, எங்க ஊர் பக்கலாம் எங்களோட வயசு கம்மியா இருக்க பிள்ளைகள தங்கச்சின்னு கூப்பிடுறத விட பாப்பான்னு தான் கூப்பிடுவான். நீ தான் ஏன் சொல்ல கிடையாதுல்ல. முதல்ல இந்த பாப்பான்னு சொல்ற வேலையெல்லாம் நிப்பாட்டு, எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவ பாப்பான்னு கூப்பிடக்கூடான்ட்டு போறா. ஒருவேளை தங்கச்சியா போகிறது பிடிக்கலையோ? மதுரை வீரா, ஓ மண்ணுக்கெத்த மங்கை இவள் தானோ? எப்படி தைரியமா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? டேய், நான் போலீஸ்காரனோட பொண்ணுடா. ஓ, நீ மத்தவங்களுக்கு பயப்படாம இருக்கலாம், ஆனா உங்க அப்பா போலீஸ்காரனுக்கு பயந்தாவணும்ல. அது அப்பா ஏதோ கட்சி மீட்டிங்காக பந்தோபஸ்துக்கு போயிருக்காரு, அதான் நீ கூப்பிட்டதும் ஓடி வந்துட்டேன். எனக்காகவா? அச்சோ, சரி ஒரு நிமிஷம் இரு. நேத்து உன் செருப்பை பிச்சுட்டல்ல, அதான் உனக்காக புது செருப்பு வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கு. நான் உன்கிட்ட இப்ப இந்த செருப்பை கேட்டனாடா? இந்த செருப்பை குடுக்கறதுக்காக தான் இந்த நேரத்துல என்ன ஃபோன் பண்ணி இப்ப இங்க வர சொன்னியா? இல்லடி போடா, நீ என் செருப்பு பிச்சதுக்கு தான் நான் உன் செருப்பு போட்டுக்கிட்டேன்ல, அப்புறம் என்னடா? இல்லடி, நான் என்ன சொல்றேன்னா, ஓ, நான் உன் செருப்பு போட்டிருக்கேன்னு எனக்கு புது செருப்பை வாங்கி கொடுத்துட்டு உன் செருப்பை வாங்கிக்கலாம் நினைச்சியா? சரிடா, இந்தா எடுத்துட்டு போ. அப்படிலாம் இல்லடி, என் செருப்பு உனக்கு செட் ஆகாதோன்னு நினைச்சேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. நினைப்படா, நீ நினைப்ப. இங்க பாரு, உன் செருப்புல இருந்து உன் உடுப்பு வரைக்கும் எல்லாமே எனக்கு செட் ஆகும், புரியுதா? அழகு என்ன உடுப்பணுமா? இல்லடா, தெய்வான, உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், எது பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணுன்னு. இப்ப நீ சொல்லாம பண்ணதுனால பாரு, அதிர்ச்சியில உறைஞ்சி உன் காதல்ல கரைஞ்சி பேச்சு வராம பேச நினைக்கிறத காத்துல வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். சில விஷயங்களை சொல்லிட்டு பண்றதை விட சொல்லாம பண்ணாதானே அழகு நல்லா இருக்கும். உனக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இல்லையே. நல்லா இல்லையா?
நல்லா இல்லைன்னா எப்படி சொல்றது? இப்ப நீ சொல்லாம பண்ற விஷயத்த சொல்லிட்டு பண்ணன்னு வையேன், நானும் அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துருவேன். அதனாலதான் நானும் ஒண்ணு மைண்ட் செட் ஆகலையே. இல்லடி, இந்த கிளைமேட்டுக்கு நான் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன், அதான் அப்படி சொன்னேன். சரி, உன் ஹோட்டலுக்கு உன் ஊர் ஆளுங்களை எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிட்டியா? அதை ஏன் கேக்குற? நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒருத்தனை என்ன மதிக்க மாட்டான். இப்படியே போச்சுன்னா எல்லாருக்கும் ஓசில தான் சோறு போடணும் போல இருக்கு. சூப்பர்டா, பேசாம ஓசில சோறு போட்டுரு. ஏய், என்ன விளையாடுறியா? எங்க அப்பா சொல்ற மாதிரி அப்புறம் கடையை நான் இழுத்து முட்டு தான் போனோம். ஓசில சோறு பண்ணுவாம்ல, ஓசில. ஏன் அழகு, நீ என்ன டெய்லி மாடா ஓசில சோறு போட போற? ஊர் ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஃப்ரீயா டிஃபனை போட்டு ஹோட்டல் ருசியை பழக்கி விடு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உன் ஹோட்டலுக்கு எல்லாரும் சாப்பிட வருவாங்க. எப்படி? யோசிக்காதடா, போ, உனக்கு வியாபார யுக்தியே தெரியல. இப்போ மார்க்கெட்ல புதுசா ஏதாவது பொருளை அறிமுகப்படுத்தினாங்கன்னா அதை எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அது மக்கள் கிட்ட வேக வேகமா போய் சேரும். அதே மாதிரி நீயும் ஹோட்டல்ல ஃப்ரீயா சாப்பாடு போட்டேன்னா எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட வருவாங்க. நம்ம மக்களை இலவசத்துக்கு நல்லா பழக்கி வச்சிருக்காங்க. சரி, அதனால இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணு. இங்கு உணவு இலவசம். நல்லா கட். சித்தி, நம்ம ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு போ சித்தி, இன்னைக்கு ஃப்ரீ தான். நம்ம வீட்லயே இன்னைக்கு ஃப்ரீ தான் அழகே, வந்து சாப்பிட்டு போ. மாட்டுவேனா நானு? கடையில இருந்துட்டு கொட்டாவி விடுற, நானே உள்ளூர்காரங்க வரலன்னு கடுப்புல இருக்கேன். அண்ணே, அவங்கள கூப்பிட்டு பாருண்ணே. டேய் பசங்களா, வாங்கடா, வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டு போங்க. காசு இல்லன்னு. காசு இல்லையா? காசுலாம் தேவையில்லடா, உங்களுக்கு படிக்க தெரியல. இந்த பார், இங்கு உணவு இலவசம். வாங்க, காசுலாம் வாங்க மாட்டேன், வாங்க வாங்க வாங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? இட்லி வேணுமா, தோசை வேணுமா, பூரி வேணுமா, பொங்கல் வேணுமா, என்ன வேணும்? டேய், பள்ளிக்கூடத்துக்கு போக இங்க என்னடா பண்ணிக்கிறீங்க? யோ, பசங்களை எதுக்கு அடிக்கிற? யோ, பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்களை உள்ள கூட்டு சாப்பாடு போட்டு சாப்பிடிக்க பாக்குறியா? நாயமா பார்த்தா உடனே அடிக்கணும். எதுக்கு போய் அண்ணன் அடிக்கிறீங்க? ஏமா உள்ள போமா. ஏய் ஏய் டேய், போங்கடா. எல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லி கைகளை உடைச்சு வைக்கணும். போயிட்டானா? அண்ணா அண்ணா அண்ணா, உங்க ஹோட்டல்ல சாப்பாடு ஃப்ரீ தானே? ஆமா, உனக்கு என்ன வேணும்? அப்படின்னா 2 இட்லி பார்சல் கட்டினேன். இந்த எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல. டேய் முத்தமிழ், ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுறா, ஏன் பார்சல்? வா, ஆடா வாடா. அண்ணே விடுங்கண்ணே, உங்க ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டாதான் செத்துருவாங்களாமே. எங்க ஆயா வேற 3 நாளா இழுத்துட்டு இருக்கு, அதனாலதான் எங்க அம்மா பார்சல் வாங்கிட்டு சொன்னாங்க. ஒழுங்கா போயிடு. அண்ணா, எங்க அம்மா வாங்கிட்டு வரலன்னா அடிப்பாங்கண்ணே. போடாங்க. ஐயோ, இரு, எங்க அம்மா கூட்டிட்டு வா. மத்தியான சாப்பாடு டைம் ஆச்சு. இப்போ இந்த போர்டை வச்சுட்டு சாப்பிடுவோம். காசு கொடுத்துட்டு போங்க அக்கா, காசு கொடுத்துட்டு போங்கக்கா. என்ன காசு? இங்க உணவு இலவசம் தானே போட்டிருக்கீங்க. அக்கா, இந்த ஊர்காரங்களுக்கு மட்டும் தான் இலவசம், உங்கள மாதிரி அசலூர்காரங்களும் ஓசி கிடையாது. ஓசி கிடையாதா? இங்க உணவு இலவசம் தானே போட்டிருந்தீங்க, அதனால தானே சாப்பிட வந்தோம். உள்ளூர்காரனா என்ன வெளியூர்காரனா என்ன, இலவசம் தான். போயிட்டே இரு வேலையை பார்த்துட்டு. யாரும் வரலன்னுட்டு வந்தா எங்கிட்டே காசு. யாருது இது? ஆம்பளை செருப்பா இருக்கு, என்னன்னு பாத்திர வேண்டியதுதான். தாப்பால் போட்டுதான் இருக்கு. ஹைப்பா. என்ன தேடுறாரு?
என்னப்பா ஏதோ தேடுற மாதிரி இருக்கு? வீட்டுக்குள்ள எலி ஏதாவது பூந்துருச்சா என்ன? ஆமாம்மா, எலிதான் பூந்துச்சு. அந்த எலி மட்டும் என் கண்ணுல பட்டதுன்னு வச்சுக்கோ. அப்பா, எலியை இப்படி சுந்தரா டிராவல்ஸ்ல வடிவேல் தேடுற மாதிரி தேடினாலாம் கிடைக்காது. கருவாடு துண்டோ இல்ல மசால் வடியோ எலி பாக்ஸ்குள்ள வச்சா அது தானா வந்து மாட்டிக்க போகுது. என்ன தெய்வான, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த அப்பங்கிட்டயே நடிக்கிறியா? என்னப்பா பண்ற? இந்த செருப்பு எப்படி இங்க வந்தது? எவன் இங்க வந்தான்? இல்ல வந்தவன் விட்டுட்டு போயிட்டானா? சொல்லு. அப்பா, நீ முதல்ல போலீஸ்கார மாதிரி பேசாம அப்பா மாதிரி பேசுப்பா. அப்பா மாதிரியே பேசுறமா? இந்த செருப்பு யாருது? அது வந்துப்பா, அப்பா இந்த செருப்பு ஆம்பளைங்க போடுற செருப்பு இல்ல, ஆம்பளைங்களும் போடுற செருப்பு. நீ சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஷோ அப்பா, இந்த செருப்பு யூனிசெக்ஸ் செருப்புப்பா. ஆம்பளைங்களும் போடலாம், பொம்பளைங்களும் போடலாம். என் செருப்பு பிஞ்சு போச்சு, அதான் இந்த செருப்பை புதுசா வாங்கினேன். என்னப்பா யோசிக்கிற? வேணும்னா நீயும் போட்டு பாரு. ஐயோப்பா, அது கால போடுற செருப்பு, கையில போடுறது இல்ல. ஜோக்க கேக்குற மூட்ல இல்ல. இது புது செருப்பா? இது புது செருப்பா? தேஞ்சு போயிருது. பா, சூப்பர்ப்பா. எப்படிப்பா இந்த செருப்பை பார்த்ததுமே புதுசா பர்சன் கண்டுபிடிச்சிட்ட? அந்த கடைக்காரன் இந்த பழைய செருப்பை என் தலையில கட்டி என்னை ஏமாத்திட்டான். முதல்ல நான் போய் அவனுக்கு என்னன்னு கேக்குறேன்ப்பா. என்கிட்ட ஏதோ நீ ஹைட் பண்ணணும்னு நினைக்கிற. நீ ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறத ஹைடாவே வச்சுக்கோ. இல்லாட்டி நீ ஹைட் பண்ணணும்ன்றத கம்ப்ளீட்டா ஹைட் பண்ணிடுவேன். பா, நீ மாசுப்பா, வேற லெவல். எப்படிப்பா சினிமா ஹீரோவே மிஞ்சுற அளவுக்கு டயலாக் டெலிவரி பண்ற? என்ன டைமிங், என்ன ரைமிங். பா, ஹேட்ஸ் ஆஃப் பா, உனக்கு ஹேட்ஸ் ஆஃப் பா. பா, என்னப்பா இன்னும் யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்க? எனக்கு ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. நீ போய் வண்டி எடு, நான் வீட்டை லாக் பண்ணிட்டு வரேன். அழகு நேரமாச்சு, போலாம். யார் அது? யாரடா கேக்குற? உன்கிட்ட பிரச்சனை பண்ணாங்களே, யார் அது? பிரச்சனையா? என்கிட்ட போய் யாராச்சும் பிரச்சனை பண்ண முடியுமா? அப்படி பிரச்சனை பண்ணணும்னா நான் தான் பண்ணணும். அப்ப நீ ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் உன்கிட்ட யாரும் பிரச்சனை பண்ணலையா? என்னடா உளற? உளறனா? அப்ப உண்மையாவே யாரும் உன்கிட்ட பிரச்சனை பண்ணலையா? இல்ல, வழக்கமா எப்போதும் என்ன ஊருக்கு வெளியே இருக்க பஸ் ஸ்டாப்ல தானே அழைக்க வர சொல்லுவேன். ஆமா. இப்ப திடீர்னு ஊருக்குள்ள வர சொல்லிட்டியா? அதான் உன்கிட்ட யாரோ பிரச்சனை பண்ணிட்டாங்க, அவங்கள போட்டு பொளக்கலான்னு வந்தேன். இப்ப நீ பிரச்சனை இல்லைன்னு வேற சொல்லிட்ட. டேய், நான் போலீஸ்காரன் பொண்ணுடா. என்கிட்ட யாராச்சும் பிரச்சனை பண்ணுவாங்களா? அப்படி பிரச்சனை பண்ணோம்னா எங்க அப்பா தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணும். அவரை போய் அடிக்கிறியா? ஐயோ வேணாம்ப்பா. ஒரு வாட்டி அவரை தெரியாதனமா அடிச்சதுக்கே தினம் தானே வருத்தப்பட்டு இருக்கேன். நீ வேற. சரி, எதுக்கு என்ன ஊருக்குள்ள வர சொன்ன? வழக்கமா என் அப்பா என்ன பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டு போயிடுவாரு. அங்க வந்து நீ என்ன அழைச்சிட்டு போயிடுவ. இப்ப என்னடான்னா திடீர்னு அவரே என்ன பிக்கப் டிராப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அதான் அவருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு உன்னை இங்க வர சொல்லிட்டேன். அப்படியா? அப்ப சரி, விளையாட்டு புள்ளியா இருக்காளே. சரி, நேரமாச்சு, போலாம். ஏய் தேவனே, என் கூட்டாளிக்கு அவசர தேவைன்னு அவன் வண்டிய என்கிட்ட கொடுத்துட்டு என் வண்டிய அவன் கொண்டு போயிட்டான். சரி, போலாம் வா. தேவானே, இந்த வண்டியில செல்ஃப் இல்ல. செல்ஃப் இல்லனா என்ன? கிக்கர் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணு. கிக்கரும் வேலை செய்யாது. கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி. கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி. நாலும் தெரிஞ்ச வண்டி, நாகரிக அறிஞ்ச வண்டி. நல்ல வண்டி பாரடி உள்ள இப்ப ஊட்டி போட்டு
தெய்வானே நல்லா தள்ளு தெய்வானே. ஸ்டார்ட் ஆக மாட்டேது பாரு. ஓ இன்னும் எவ்வளவு நேரம்டா? நீ தள்ளு அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அது ஸ்டார்ட் ஆகும் தள்ளு. லூசு. உங்க அப்பா என்னதான் ஆக்கி போடுறானோ. ஸ்டார்ட் பண்ணு. டேய் டேய் டேய். சீக்கிரம் வந்து ஏறிடி இல்லனா மறுபடியும் நீ தான் தள்ளணும். ஐயோ ஏறி. வா. யா. போ. ஏய் ஆஃப் ஆவல. அப்பா இடுப்பே போச்சுடா. தெய்வானே உங்க அப்பாக்கு எப்படி டிமிக்கி கொடுத்துட்டு வந்த? அட சொல்லு தெய்வானே உன்கிட்ட தான பேசிட்டு இருக்கேன். ஐயோ என்னடி பண்ண? ஏன்பா என் செருப்பை நோட்டம் விட்டியே, உன் வண்டியை நோட்டம் விட்டியா? ஏன் வண்டிக்கு என்ன நல்லா தானே இருக்குது? வண்டி டயர்ல காத்தே இல்லப்பா. முதல்ல வண்டியில காத்தடிச்சு ஓட்ட பழகு. சரி இன்னைக்கு இப்படி பண்ணிட்ட, நாளைக்கு என்ன பண்ணுவ? பெட்ரோல் பைப்பை கட் பண்ணி விட்டுருவேன். அடிப்பாவி. அப்ப நாளைக்கு வண்டியவே கொளுத்துவேன். என்னடா நீயும் எப்ப மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? வண்டி எடு, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. தெய்வானே இந்த வண்டியை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இந்த வண்டியை தள்ளினாதான் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு தடவை இந்த வண்டியை கொண்டு வந்த இந்த வண்டியோட சுத்தி உன்னையும் கொளுத்தி போடுவேன். தள்ளு தள்ளு நல்லா தள்ளு. தள்ளு தள்ளு. உன்னை விட இந்த வண்டி நல்லா இருக்கு. பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. சரி நான் வரேன். பை பை பை. பை பை பை. ஏய் தெய்வானே தெய்வானே இங்க வாமா. ஷூ என்னடா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, கொஞ்சம் தள்ளி விட்டு போறியா? நானே ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கடுப்புல போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து வண்டியை தள்ளி கிண்ணே தள்ளிட்டு இருக்க. இந்த வண்டி எல்லாம் தள்ள முடியாது, நீயே தள்ளிட்டு போ. தெய்வானே போடா. இப்பன்னு பார்த்து ஒருத்தனையும் காணுமே, எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஸ்டார்ட் ஆயிடு. அப்பா என்னாச்சு?